குளோபல் அட்வான்ஸ்ட் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நசீருடீன் அலி உட்பட பல உயர் நிர்வாக ஊழியர்கள் புதன்கிழமை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து அமைதி மற்றும் பிரார்த்தனைக்கு அந்நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. அனைத்து தரப்பினரும் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்றும் அடுத்த சில நாட்களில் போலீஸ் விசாரணையின் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த சிக்கல்கள் மற்றும் சவால்கள் விரைவாக தீர்க்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நீதி நிலைநாட்டப்படுவதற்கு அனைவரின் ஒத்துழைப்பையும் பிரார்த்தனைகளையும் தாங்கள் கேட்டுக்கொள்வதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சி நிதி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏக மனதாக நிராகரிக்கும் பெரிக்காத்தான் நேஷனல் எம்பிக்களின் முடிவு எதிர்க்கட்சி கூட்டணியை மோசமாக பாதிக்காது என்றும் ஒதுக்கீடுகளை பெறவில்லை என்றால் அதனால் உலகம் நின்றுவிடப் போவதில்லை என்றும் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் பெரிக்காத்தான் நேஷனல் இளைஞர் பிரிவு துணைத் தலைவருமான வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் தெரிவித்துள்ளார். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்பாக அது தங்களுக்கு சாதகமாக கூட செயல்படக்கூடும் என்று அவர் கூறினார். தெற்கு தாய்லாந்திற்கு செல்லும் மலேசிய சுற்றுலா பயணிகள் நாட்டின் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது வேக வரம்புகளை கடைபிடிப்பது உள்ளிட்ட உள்ளூர் சட்டங்களை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். தாய்லாந்தில் உள்ள நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்தை பராமரிக்குமாறு மலேசிய வாகன ஓட்டிகளுக்கு தாய்லாந்து சுற்றுலா காவல்துறை துணைத் தலைவர் லெப்டினன்ட் கர்னல் சக்கரின் அனு சமான் ஷாகுல் அறிவுறுத்தியுள்ளார். தாய்லாந்தில் நெடுஞ்சாலையில் வேக வரம்பு மணிக்கு 120 கிலோமீட்டராக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மலேசிய ஓட்டுநர்கள் மெதுவாக அல்லது 100 கிலோமீட்டருக்கு குறைவாக ஓட்ட வேண்டும் என்று தாம் அறிவுறுத்த விரும்புவதாகவும், ஏனெனில் தாய்லாந்தில் பல கிராமவாசிகளும் இதே பாதையை பகிர்ந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகிய இரு முக்கிய தலைவர்களை இன்று சந்திக்க உள்ளார். ஜனவரி 31ஆம் தேதி அரியணையில் ஏறிய மாமன்னர் ஜியின் அழைப்பின் பேரில் செப்டம்பர் 19 முதல் 22ஆம் தேதி வரை சீனாவுக்கு தனது முதல் அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இன்று சுல்தான் இப்ராஹிம் லீ கியாங் சந்திப்புக்கு பிறகு பெய்ஜிங்கில் உள்ள கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்பிளில் அவருக்கு முறையான வரவேற்பு அளிக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஜி உடனான சந்திப்பு மற்றும் சீன அதிபரால் வழங்கப்படும் அரசு விருந்தும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை சீனாவின் விமான தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்களை கவனிப்பதற்காக பெய்ஜிங் கோமாக் விமான தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்திற்கு செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஒற்றுமையை நிலைநிறுத்த ஒற்றுமை அமைச்சின் அமைச்சரான ஆரோன் அகோ, ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஆகியோருடன் இஸ்லாமிய மேம்பாட்டு ஆணையமான ஜாக்கிம், இந்து, சீக்கிய, பௌத்த, கிறிஸ்தவ அமைப்புகளுடன் முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றது. மதங்களுக்கு இடையிலான சகிப்புத்தன்மையை மையமாக கொண்டு இச்சந்திப்பு நடைபெற்றதாக துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். முக்கிய அங்கமாக பிரதமர் அமைச்சின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் ஹாஜி முகமது நாயும் பங்கேற்று முக்கிய கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளதாகவும், ஜாக்கிம் அமைப்பினர் அமைச்சுகளில் உள்ள முக்கிய பொறுப்புகளை வகிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதாகவும், சமய நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான முக்கிய கருத்துகள் பகிரப்பட்டதாகவும் சரஸ்வதி கந்தசாமி நம்பிக்கை தெரிவித்தார். கோலப்பிலா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எடின் சியாஸ்லி ஷித் தனது 50வது வயதில் இன்று காலமானார். இது தொடர்பாக பெசாத்து துணைத் தலைவர் அமாட் ஃபைசால் அசூம் எடினின் குடும்பத்தினருக்கு முகநூலில் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவரது வாழ்நாளில் அவர் அளித்த அர்ப்பணிப்பான சேவை மற்றும் பங்களிப்புகளை கருத்தில் கொண்டு அவரது மறைவு பெர்சாத்து மற்றும் தேசத்திற்கு பெரும் இழப்பாகும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். இன்று காலை 7:10 மணிக்கு நெகிரி செம்பிலானின் புக்கிட் செடாங்கில் உள்ள அவரது வீட்டில் எடின் காலமானதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. எடின் 2018ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நவம்பர் 2022 வரை கோலப்பிலா எம்பியாக இருந்தார். டாக்டர் மகாதீர் முகமது தலைமையிலான பக்காத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் கீழ் அவர் தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக அமைச்சின் துணை அமைச்சராக பதவி வகித்தார். முஹிதீன் யாசினின் ஆட்சி காலத்தில் பிரதமர் துறையின் துணை அமைச்சராக பதவி வகித்த அவர் பின்னர் பொதுப்பணித்துறை துணை அமைச்சராக பணியாற்றினார். இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் பொருளாதார விவகாரங்களுக்கு பொறுப்பான பிரதமர் துறையின் துணை அமைச்சராகவும் எடின் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.